வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இன்னைக்கு நம்ம டெக் அப்டேட்ல என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி வாட்ஸ்அப் அவங்களுடைய பிரைவசி பாலிசி அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏராளமான மக்கள் வாட்ஸ்அப்ல இருந்து வேற ஆப்ஸுக்கு மைக்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிக்னல் அப்படிங்கிற ஆப் ரொம்பவே பாப்புலர் ஆகிட்டு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் அரௌண்ட் த வேர்ல்டு வாட்ஸ்அப்லேருந்து சிக்னலுக்கு போர்ட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சிக்னலில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கிற குரூப்பை அப்படியே நீங்கள் சிக்னலில் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சிக்னலில் எக்ஸ்க்ளூசிவாக நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஏன் டெலிகிராம் ஹைக்கெல்லாம் விட சிக்னல் டாப்பில் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்னல் டாப்பில் இருக்குது. கிட்டத்தட்ட ஏராளமான மக்கள் அதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சிக்னல் அப்படிங்கிற ஆப்புடைய ஃபீச்சர்ஸை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் ஓப்பன் சோர்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் எங்கேயுமே யாருமே பேக்கப் எடுத்து வச்சுக்க மாட்டாங்க. ஸோ இதை ஸ்னோடன் அப்படிங்கிறவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்னோடன் யார் அப்படின்னா, யூஎஸ் கவர்மெண்ட் அவங்க மக்கள்கிட்டையும் நிறைய கம்பெனிஸ்கிட்டையும் எப்படி ஸ்பை பண்ணுறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை சொல்லி யூஎஸ் கவர்மெண்ட்னால தேடப்படுற ஒரு நபர். ஸோ அவர் இப்போது ரஷ்யாவில் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்னாலே கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துல இருக்காரு. ஸோ அவர்கிட்ட ட்விட்டரில் ஒருத்தர் கேட்டிருக்காரு, இப்படி இப்போது வாட்ஸ்அப் பிரைவசி பாலிசி அப்டேட் பண்ணிருச்சு, இப்போ வேறு ஆப்பெல்லாம் நான் யூஸ் பண்ணேன்னா எப்படி அவங்க எதுவும் பண்ணல அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, அவர் நான் சிக்னல் தான் யூஸ் பண்ணுறேன், நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன், அப்போ அது கண்டிப்பாக ரிலேபிளான ஒரு ஆப் தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதை செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு லிங்க்கில் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நிறைய பிரபலங்கள் சிக்னல் ஆப்புக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ இவர் கொடுத்த இந்த ட்வீட்டுக்கு அப்புறமே ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் சிக்னலுக்கு வந்திருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஒரு 50-60 கான்டாக்ட் இருக்கும், எல்லாம் சேர்த்து ஒரு குரூப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, சிக்னலை டவுன்லோட் பண்ணிடணும். டவுன்லோட் பண்ணிட்டு சைடில் 3 டாட்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் நியூ குரூப் அப்படின்னு இருக்கும். நீங்கள் நியூ குரூப்பை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் லிங்க் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த லிங்கை காப்பி பண்ணி நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே அந்த குரூப்பில் இருக்கிற எல்லாருமே சிக்னலில் ஜாயின் ஆயிடலாம். ஸோ இது ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாத ஒரு விஷயம். ஈஸியாக போர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சிக்னலில் ஏகப்பட்ட நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. அது என்னென்னு பார்க்க போகிறோம். சிக்னலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட் டு செல்ஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. வாட்ஸ்அப்பில் நம்ம ஏதாவது நோட்ஸ் எடுத்துக்கணும், இல்லைனா நம்ம ரெஃபரன்ஸ்க்கு ஏதாவது ஃபோட்டோ வச்சுக்கணும், இல்லைனா ஒரு வீடியோ வச்சுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், நம்மளை மட்டும் ஒரு குரூப் கிரியேட் பண்ணி ஆட் பண்ணி அதில் தான் சேவ் பண்ணிக்க முடியும். பட் சிக்னலில் பார்த்தீங்கன்னா நோட் டு செல்ஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் என்னென்ன மெசேஜஸ்லாம் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் என்னென்ன மெசேஜஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை அதில் சேவ் பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் குரூப் சாட்டில் இருக்கும்போது அதுலேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து கூட நீங்கள் அனுப்பலாம். இது ரொம்ப ஒரு நல்ல ஃபீச்சர். சிக்னலில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஓப்பன் சோர்ஸ் இருக்கிறதுனால உங்களுடைய சேட்ஸ், உங்களுடைய ஃபோட்டோஸ், உங்களோட வீடியோஸ் எந்த சர்வர்லையுமே பேக்கப் இருக்காது. உங்களுடைய லோக்கல் பேக்கப் மட்டும்தான் இருக்கும். அதுவும் டிஃபால்ட்டாக நோ தான் இருக்கும். நீங்கள் எஸ் கொடுத்தா மட்டும்தான் உங்களுடைய லோக்கல் பேக்கப், அதாவது உங்களுடைய ஃபோன்லேயே சேவ் ஆகும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஃபீச்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இப்போ வாட்ஸ்அப்பில் யார் வேணால் நம்பர் இருந்தால் டைரெக்டாக குரூப்பில் ஆட் பண்ணிடலாம். அது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் செட்டிங்ஸில் போய் சேஞ்ச் பண்ணணும். பட் சிக்னலில் பார்த்தீங்கன்னா உங்கள் நம்பர் யார்கிட்ட அது இருந்தால் கூட அவங்க உங்களுக்கு இன்வைட் மட்டும்தான் அனுப்ப முடியும். நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களை அவங்க குரூப்பில் ஆட் பண்ண முடியும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் டிஸப்பியரிங் மெசேஜஸ் இருக்குது. நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புறீங்கன்னா அது அனுப்பிச்சு 5 செகண்ட்லேயே டிஸப்பியர் ஆகிற மாதிரி கூட செட் பண்ணலாம். இல்லைனா ஒரு வாரத்துக்கு அப்புறம் டிஸப்பியர் ஆகிற மாதிரி கூட செட் பண்ணலாம். இதை விட ஒரு முக்கியமான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் கால் ரிலே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது இந்தியாவில் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்மாக தெரில. பட் பார்த்தீங்கன்னா இந்த கால் ரிலே அப்படிங்கிற ஆப்ஷன் என்னென்னா, உங்களுக்கு வர வாய்ஸ் கால்ஸ் இல்லைனா நீங்கள் பண்ணுற வாய்ஸ் கால்ஸ் அந்த ஆப்போட சர்வர் மூலிமா பண்ணி நீங்கள் உங்கள் ஐடென்டிட்டியே ஹைட் பண்ணலாம். யார் கால் பண்ணுறா அப்படிங்கிறதே தெரியாமல் கூட ஹைட் பண்ணலாம். ஸோ அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கிட்டத்தட்ட 150 பேர் வரைக்கும் நீங்கள் குரூப் கிரியேட் பண்ணலாம். டேரெக்டாக வாட்ஸ்அப்லேருந்து நீங்கள் ஒரு லிங்க் மூலிமா வாட்ஸ்அப்பில் இருக்கிற குரூப்பை கூட அப்படியே சிக்னலுக்கு கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த எல்லா ஆப்ஷனுமே சிக்னல் ஒரு பாசிட்டிவ் நோட்டாக நிறைய பேர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பாக இப்போ மாறிடுச்சு. ஸோ நீங்களும் சிக்னல் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா அதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
என்னதான் வாட்ஸ்அப் வந்து நாங்கள் வந்து இல்லை நாங்கள் வெறும் பிஸ்னஸ் அக்கௌண்ட்ஸுக்கு மட்டும்தான் வந்து இந்த ப்ரைவசி பாலிசி அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலும் மக்கள் வந்து மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதனால நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு புது ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் ரிவ்யூஸ் அண்ட் மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.